கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாடி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம், அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி தாய். அபிராமியோடைய அருளால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த பதிவு ரொம்ப அர்த்தமான பதிவு. யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள், முழுமையாக பாருங்கள். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய சாபங்கள் இருக்குது. இந்த சாபங்களை நீங்கினாத்தான் நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இந்த சாபம்லாம் நீங்கணும்னா நிறைய பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ பரிகாரம்லாம் வேண்டாம். சிம்பிளான பரிகாரத்தை சொல்லித்தரேன். உங்கள் எல்லாருக்கும் சிம்பிளாக பரிகாரம் சொல்லித்தரேன். அதை செய்யுங்க. அதுவே உங்கள் சாபங்களை நீக்கிடும். முக்கியமாக என்னென்ன சாபத்தில் மனிதன் சிக்கி கொண்டிருக்கிறான், எந்த சாபத்தில் அவன் சிக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல சில சாபத்துக்கு விமோச்சனம் செயலால் மட்டும்தான் நடக்கும். நம்ம சில சாபத்துக்கு மட்டும் விமோச்சனம் தானாக நடக்காது. அது நம்ம ஏதாவது பண்ணினா தான் நடக்கும். இன்றைக்கி பல குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் தவிக்கிறாங்க. நம்ம பல குடும்பம் நல்ல வாழ்ந்த குடும்பம் வீழ்ந்து போய் கிடக்கு. நல்ல லட்சக்கணக்கு கோடி கணக்கில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பிள்ளைங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. சீக்கிரம் விவாகரத்து ஆகிடுது. என்னங்க பிரச்சனை? என்ன நடக்குது உலகத்தில்? கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப கோடிக்கணக்கில் செலவு பண்ணி, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான். கடைசியில் பூட்டிட்டு வரான். வேறு ஒன்றும் அவனால் பண்ண முடியல. கடன் தொல்லை தாங்க முடியல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நிம்மதி இல்லை. பேருக்கு வாழ்கிறான். வீட்டுக்குள்ளே 2 கட்டில் போட்டு வாழ்ந்துக்கிட்டு கிடக்கிறான். படுக்க நிம்மதி இல்லை, சாப்பாடு நிம்மதி இல்லை, வியாதி அதிகமாக இருக்குது. ஆஸ்பத்திரி போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆஸ்பத்திரியிலே வாழ்க்கை முடிச்சுக்கிறான். காசு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு எதையாவது 1-2 ரூபாயை சேர்த்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு எவன்கிட்டையாவது ஒட்டு மொத்தமாக கொடுத்து ஏமாந்து போகிறான். மன நிம்மதிங்கிறது என்னங்க இது? என்ன வாழ்க்கை? எதை நோக்கி நம்ம பயணம் போகுது? எதை நோக்கி இன்று பயணம் போகிறது? இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய பெரிய கேள்விகள். அதில் ரொம்ப முக்கியமாக சில சாபங்கள் தான் நம்மளை துரத்துதுங்க. அது என்னென்ன சாபம்னு தெரிஞ்சுக்கிங்க. அதை எப்படி தீக்கணும்னு நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்கிறேன். ஏன் இந்த சாபம் வந்ததுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனியாகவே சொல்கிறேன். முடிவாக நான் அதுக்கு பரிகாரமும் சொல்கிறேன். எஸ், உத்தரவு. முதல்ல பாருங்கள், பெண் சாபம். பெண்கள் உங்கள் வீட்டில் பெண் சாபம் இருந்ததுன்னா அது துஷ்டங்க. அதுக்கு பெரிய கஷ்டமே அந்த பெண் சாபத்தினால நம்மளால் நிம்மதியே இருக்க முடியாது. இந்த பெண் அடுத்தது நாகசாபம், சர்ப சாபம்னு சொல்லுவாங்க. சர்ப சாபம்னா பாம்பு சாபம் மட்டும் கிடையாது. பாம்பு தொடர்பான சாபம் மட்டும் இல்லை. இது பித்ரு தோஷம் போல இது ஒன்று சாபம். இது எப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் சர்ப்பமாக பாவிச்சிடும். என்றைக்கோ எங்கேயோ ஒரு வார்த்தையை விடுவோம், அது நமக்கு இந்த சாபமாக மாறிடும். அடுத்தது இறந்தவர்கள் சாபம். பெரிய கடுமையான சாபம். செத்தவன் சும்மாவே சாக மாட்டேங்கிறான், எதையாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுறான். இந்த 3 சாபத்தை முதல்ல நம்ம கடந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதை எப்படி கடக்கலாம், அதுக்கு என்னென்ன பரிகாரம் அப்படிங்கிறத நான் தெளிவாக எல்லாமே விவரமாக சொல்கிறேன். பாருங்கள், நிச்சயமாக இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் 3 சாபங்களும் விலகி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நிம்மதியாக இருப்பீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைப்பட்டிருந்தாலும், எது விளங்காமல் இருந்தாலும், ஏன்டா வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே கிடைக்காதாடா அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட அந்த நிம்மதி ஆண்டவன் ஏதாவது ஒரு வழியில் அதை கொடுப்பான். இதை கேட்குற உள்ளங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும். நம்புங்க. வாங்க பார்ப்போம். சிம்மராசி. சிம்மராசிக்கு இந்த சாபங்கள் விலகணும். பெண் சாபம், நாகசாபம், இறந்தவர்கள் சாபம், இதெல்லாம் விலகினாதான் சிம்மராசி ஜொலிக்க முடியும்.
சிம்மராசிக்காரர்கள் மற்றவர்கள் மனசில் இடம் பிடிக்க முடியும். இந்த சாபங்கள்லாம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாலும் மற்றவங்க மனசில் இடம் பிடிக்க முடியாது. அதனாலேயே சிம்மராசி நிறைய இடத்துல திணறுவாங்க. எல்லாமே எனக்கு திறமை இருக்குங்க, கொடுக்குற மனம் இருக்குது, ஈகை குணத்தை இறைவன் கொடுத்துருக்கிறான். ஈகை குணத்தை கொடுத்தும் நான் ஈடில்லாத மனிதனாக வாழ முடியல. என்னை ஒரு சொற்பமாக நினைக்கிறாங்க. என் வீட்டில் ஒரு மூளையில் இருக்கிற ஒரு பொருள் அளவுக்கு கூட என்னை நினைக்க மாட்டேறான் ஐயா. என்னை தேவைக்கு கூட பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறிஞ்சிடுறான், அது வேறு விஷயம். ஆனால் அதை தேவைக்கு பயன்படுத்தும் போது கூட யோசிக்கிறேன், இவனை பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறான் ஐயா. இப்படி தான் சிம்மராசி நிறைய இடத்துல ரொம்ப வருத்தப்படும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறத மற்றவன் நினைக்க மாட்டான். அகம்பாவம் மூலமாக பெண்களை காயப்படுத்துதல்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏதாவது சிம்மராசிக்கு முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்கோ, முதல்ல எதையும் மறக்க முடியாது. சிம்மராசியோட பெரிய குணம் அதுவும் தன்னை யாராவது காயப்படுத்திட்டாங்கன்னா அவங்கள திருப்பி ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணும், ஏதாவது ஒன்று பேசவாவது கொஞ்சம் தோணும். இதான் உண்மை. ரியல் ஒன்று இருக்குல்ல, ரீல் அப்புறமா வச்சோம், ரியல். அதனால் எனக்கு இந்த போஸ்ட் வந்த பிறகு நான் அவளை பார்த்து பேசிக்கிறேன். நான் இந்த இடத்த அடைஞ்சவனை அவள்கிட்ட பேசிக்கிறேன். இப்படிலாம் பெண்கள்கிட்ட எதுவும் பெண்களை வச்சு யோசிச்சிடாதீங்க சிம்மராசிக்காரர்கள். பெண்களை நீங்கள் காயப்படுத்தாமல் இருக்கணும் அவசியம். எந்த ஒரு பெண்ணை காயப்படுத்தினாலும் இது நமக்கு பிரச்சனை உண்டாகும். பெண்களிடத்தில் ரொம்ப கவனமாக இருங்க சிம்மராசிக்காரங்க. பெண்களை காயப்படுத்தாதீங்க. அப்படி காயப்படுத்தினா சில சாபங்கள் நமக்கு தொடரும். அப்போ ரொம்ப சிரமம் நமக்கு. சரி, இப்போ பெண் சாபம் இருந்ததுன்னா பெண்ணை நமக்கு காயப்படுத்த தோணும். அதனால தான் பெண் சாபம் இருக்குன்னு அர்த்தம். நாகசாபம் இருந்தால் நம்மளோட மரியாதை இழக்கப்படும். அங்கங்கே மரியாதை இழந்துடும். நல்ல நமக்கு குட்டாக நம்மளை கொண்டு போவாங்க, தூக்கி கீழே போட்டு உடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப எதிர்பார்ப்போம். சில இடத்துல மரியாதையை ரொம்ப எதிர்பார்க்குறவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். ஆனால் அந்த நாகசாபம் இருக்கிறதுனால மரியாதை அங்கங்கே இழக்கிற மாதிரி இருக்கும். நம்மளை டமி பீஸ் ஆக்கிடுவாங்க. அந்தந்த இடத்துல நம்மளை வச்சு கமெண்ட்லாம் பண்ணுவாங்க, நம்மளை வச்சு கிரியேட்டிங்லாம் பண்ணுவாங்க. இந்த முன்னோர்கள் சாபம் இருக்கிறதுனால நம்ம புகழ் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு நல்லது பண்ணாலும் நமக்கு புகழுக்கு தடை ஏற்படும். அப்போ முன்னோர்கள் சாபம் இருக்குன்னு அர்த்தம். இந்த சாபங்கள்லாம் சந்திக்கும் போது நிறைய அவமானங்களை தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் சந்திக்க முடிகிறது. இதெல்லாம் தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஆணவத்தை தவிர்க்கணும். நமக்கு வராது, ஆனால் மற்றவங்களாம் நினச்சிப்போம் நம்ம ஆணவமாக இருக்கோம் அப்படின்னு. அதனாலேயே நம்ம என்ன பண்ணணும்னா, என்னடா நினைக்கிறதே, நான் அப்படி தாண்டா படா அப்படி நினைக்க தோணும். ஒரு கட்டத்தில் நம்மளே கடுப்பாயிடும். அப்போ இந்த ஆணவத்தை தவிர்க்கணும். ஆணவம் வேணாண்டா, டே என்னடா பண்ணணுங்கிறீங்க, நான் சரண்டர்டா, அப்படி கையை அப்படி தூக்கணும். என்னடா பண்ணுங்கிறீங்க, பண்ணுங்கடா. அதுக்கு தீர்வு என்னென்னா சூரிய வழிபாடு. சிம்மராசிக்காரர்கள் நாகசாபம், முன்னோர்கள் சாபம், பெண்கள் சாபம் தீரணும்னா சூரியனை வழிபாடு பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர் சிவநாமம் நிறைய சொல்லுங்கள். பிறருக்கு உதவி பண்ணுங்க, அன்னதானம் போடுங்க, சாப்பாடு போடுங்க. நீங்கள் என்னைக்கு உச்சநிலை அடைவீங்க தெரியுமா? ஒரு சில இடத்துல பணிவுன்னு ஒன்று வரும், நான் தாழ்ந்து போகிறேன்டா அப்படின்னு ஒன்று எண்ணம் வரும் பாருங்கள், அன்றைக்கி நீங்கள் உயர்றீங்கன்னு அர்த்தம். இது ரியல். இது ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கணும், வெளியில் காட்டக்கூடாது. நான் தாழ்ந்து போகிறேன்னு வெளியில் காட்டினா அது சரியில்லை. மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணும், உயர ஆரம்பிக்கும். அது மாதிரி நமக்கு இந்த பாடம் கற்றுக் கொடுத்துரும் பிரபஞ்சம். எப்படின்னா பிறரை மதிக்க. எல்லோரும் நம்ம நினச்சிருப்போம், இப்போ நான் மதிக்கணும், இப்படி இருக்கணும். இப்போ கிடையாது. இந்த சாபங்கள்லாம் போகணும் அப்படின்னா நம்ம எல்லாரையும் மதிக்கணும். கீழே லேபர்லேருந்து ஹை குவாலிட்டியில் உள்ளவனுக்கு வரைக்கும் வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, அப்படி ஸ்மைலில் மதிக்கலாம். அது தெரியுமா? கையெடுத்து கும்பிட்டு கூட மதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட ஸ்மைல், சிம்மம் அழகாக ஸ்மைலை ஒன்று ரெடி பண்ணிவிடுங்க. அப்படி பார்க்கும்போது சரி, பிடிக்காது அவனை, எதுக்க உள்ளவனோ பிடிக்காது, ஆனால் சரி நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, பணம். அதுமாரி சிம்மராசிக்காரங்க ஒன்று செய்யாதீங்க. இதை நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் ரிலீஸ் ஆகலை, அது வரும் பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சீக்ரெட். இப்போ நான் ரிலீஸ் நான் முன்னாடியே இப்போ ரிலீஸ் பண்ணிடுறோம்.
சிம்மராசிக்காரங்க ரொம்ப கை கொடுக்கக்கூடாது. ஆமாம், சிம்மராசிக்காரவங்க ஸ்மைல் தான். நீங்கள் ஏதாவது ஒருத்தவங்கள்ட்ட பேசினா கூட நல்லா இருங்க இப்படி தட்டிக்கலாம். ஆனால் இந்த ஹேண்ட் வந்து இந்த கை குலுக்குதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கை கொடுக்காதீங்க. அப்போ என்னென்னா உங்களுடைய எனர்ஜி வந்து அது உங்களை விட்டு வெளியில் போகும். இது வந்து செய்யுங்க. அடுத்தது, எல்லாரையும் மதித்தாதான் நமக்கு பெரிய ஆள் ஆக முடியும்னு சொல்லுவாங்கள்ல, பிரயோஜனமே இல்லாதவனையும் நம்ம வந்து பக்கத்தில் வச்சுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அப்போ தான் நம்ம நிலைமை உயரும், தலைமை பண்பு ஏற்படும். அப்போ தலைமை ஏற்படுறதுனாலே நம்ம கொஞ்சம் என்ன பண்ணும், தாழ்வுன்னு ஒன்று ஏற்படும். இதுதான் சிம்மத்துக்கு இந்த சாபத்தினால் ஒரு தலைமையில் இருந்தால் கூட கொஞ்சம் டவுன் ஆகி இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் சாபம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த சாபத்தை எல்லாம் நகர்த்திட்டு சூரிய வழிபாடு பண்ணி சிவ வழிபாடு பண்ணி நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு அடைவோம். இன்னும் சில விஷயத்த சொல்கிறேன், அதையும் கேளுங்க. எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசணும். இப்போ இந்த சாபங்கள் மொத்தமாக நீங்கிறதுக்கு நம்ம எல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பெண் சாபம் நீங்கணுன்னா வீட்டில் தாயாரை மனசில் நினச்சி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அவ்வளோதான். அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்போ தான் அதாவது மன்னிப்பு கிடச்சிருச்சு தாயார்கிட்டேருந்துன்னா அது பெண் சாபம் நீங்கிடும். லக்ஷ்மி தேவி, அபிராமி, மீனாட்சி, காமாட்சி, அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றுங்க, பெண் சாபம் விலகும். தினமும் பெண்களை மதித்து நடங்க, ரெஸ்பான்ஸ் கொடுங்க. வீட்டில் வேலை பார்க்குறவங்க, ஏழைகள், இவர்களுக்கெல்லாம் ஏதாவது உணவு கொடுங்க, சேலை தானம் பண்ணுங்கள், பணம் ஏதாவது முடிஞ்சால் கொடுங்க, நல்லது நடக்கும். நாகசாபம் அப்படிங்கிறது ராகு கேது பரிகாரம் செய்யணும். ராகு கேது வந்து நவகிரகத்தில் ராகு கேது இருப்பாங்க. சிவன் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுங்கள். திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, கீழப்பெரும்பள்ளம் இப்படிங்கிற ஊருக்குள்ள ராகு கேது ஸ்தலம் இருக்குது. முடிஞ்சால் போய் எங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடியலைன்னா உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்தில் ராகு கேது இந்த நவகிரகத்தில் இருப்பாங்க, அவங்கள வழிபாடு பண்ணுங்கள், பாலாபிஷேகம் பண்ணுங்கள். நாகப்பஞ்சமின்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் வரும். அந்த நாள் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சொல்லித்தரேன். நாகப்பஞ்சமி நாளில் விரதம் இருங்க. இந்த நாகசாபம் இருக்கிறவங்க சர்ப்பசாபம்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடச்சிதுன்னா மரம் நடுதல் ரொம்ப சிறப்பு. இந்த நாகதோஷம் நீங்கிறதுக்கு இதான் நல்ல வழி. ஆமாம், திருநாகேஸ்வரம் இந்த ஸ்தலங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஸ்தலங்கள், போய் தரிசனம் பண்ணலாம். இந்த இறந்தவர்கள் சாபம் விலகணுன்னா மாதம் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. ஆண்டுதோறும் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சிரார்த்தம் செய்வது நல்லது. ஆமாம், திருவாதிரையில் அந்த திருவாதிரை நட்சத்திரம் இந்த கரிநாள்னு ஒன்று சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு கரிநாள்னு என்னென்னு தெரியாது. கரிநாளில் முன்னோர்களை நினைக்கணும். முன்னோர்கள் டைரெக்டாக நம்மள்கிட்ட வந்து பேசுவாங்க. கரிநாளில் முன்னோர்களை நினைக்கிறது நல்லது. காலண்டரில் போட்டிருக்கும் கரிநாள் அப்படின்னு. அன்றைய நாளில் முன்னோர்களை நினைங்க. அப்போ தான் அந்த பித்திரு தோஷமே விலகும். ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் நிறையா. காகங்களுக்கு உணவு வைங்க, பித்ரு சாந்தி அது. காசி, ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று சுவாமி வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. ரொம்ப முக்கியம், இந்த 3 சாபங்கள் விலகணும். ஏன் இருக்கிற எல்லா சாபமும் விலகணும்னா இன்னிலிருந்து ஒரு சபதம் எடுக்கிறோம். என்னென்னா, நல்ல மனசு, நல்ல செயல்கள் தான் மிகப்பெரிய காரணம். அதுதான் பரிகாரம். யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ்வது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யார்ட்டையாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிப்பு கேட்டுடுங்க, மன்னிப்பும் கொடுத்துருங்க. இது ஒரு நல்ல தீர்வு. 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. 5 நிமிஷம் டெய்லி மன அமைதிக்காக டெய்லி 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். நமசிவாயா அப்படின்ற மந்திரத்தை ஜபமாக சொல்லுங்கள். பெருமாள் தான் பிடிக்கும்னா நாராயணான்னு சொல்லுங்கள். ரொம்ப பேருக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த சாபங்கள்லாம் விமோச்சனமாகி உங்கள் வாழ்க்கை தரித்திரம் விலகி நல்லா இருப்பீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.